இந்த டெலியூஷன்றது எல்லாருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சில பேர் நம்ம பெரிய டேலண்ட்னு உண்மையிலேயே நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு டெலியூஷன் தான். நம்ம வந்து ஆணித்தரமாக நம்புவாங்க. நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, என்ன எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இன்னைக்கு இன்ஸ்டா காலத்தில் நிறைய இருக்கு. அவங்க பிலீவ் பண்ணுவாங்க நம்ம பெரிய ஸ்டாரு, பயங்கரமாக நடிக்கிறோம், அந்த ஆர்டிஸ்ட் 10 டேக் எடுத்து என்னால் ஒரு டேக்கில் நடிக்க முடியும்னு நினைப்பாங்க. அதுக்கு உண்மை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டெலியூஷன் தான். அப்புறம் ஒரு வீட்டில் நீங்கள் இருப்பீங்க, எங்கேயோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு டெலியூஷன் இருக்கும். நல்ல ஃபேமிலியில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மருமக என்னை கொல்ல பார்க்குறா, ரசத்தில் வந்து விஷம் கலந்தா எனக்கு தெரியும்னு டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது பையன் அழுவானா, அம்மா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே தெரியல. அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நான் அவளுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. என் ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர், அவங்க ஏன் வந்து ரசத்தில் விஷம் கலக்கணும்னு. அம்மா பார்த்தா அவங்களும் நல்லா படித்தாங்க, அழுவாங்களாம். நான் என்ன குறை வச்சேன் என் பையனுக்கு, என் மருமக வந்து நான் சாப்பாடில் வந்து ரசத்தில் விஷத்தை நானே பார்த்தேன் அப்படின்வாங்களா. இதெல்லாம் ஒரு தப்பான நம்பிக்கை ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி ஒன்று வெரைட்டியில் இது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ரேரான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பொண்ணு நல்லா தெரியும், நம்ம ஃப்ரெண்டை ஒரு பொண்ணு திட்டிட்டு போயிருக்கும், இவனை பார்த்தோன்னு மூஞ்சி சொல்லிச்சிட்டு போயிருக்கும், மச்சான் பார்த்தியாடா வெக்கப்பட்டு உள்ளே போகிறான், டேய் என்னடா வெக்கப்பட்டு போகிறேன், உன்னை பார்த்து கோபத்தில் உள்ளே போகிறான். அவன் நம்புவான் அந்த பொண்ணு தன்னை விரும்ப.